guys, நம்ம பைன் ஃபாரஸ்ட்டை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஃபெமிலியரான குணா கேவ். ஸோ குணா கேவ்ஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ குணா கேவ்ஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம குணா படத்தில் வர அதே கேவ் தான். ஆனால் உள்ளெல்லாம் யாருக்கும் அலவுட் கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து அந்த இதை மட்டும் பார்க்கலாம், எங்கே அந்த என்ட்ரன்ஸை மட்டும் பார்க்கலாம். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு கடைகள்லாம் இருக்குது, ஏதாவது வாங்கணும்னா வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து குணா கேவோட என்ட்ரி. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை சுட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் எங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை சுட்டுது. ஸோ இப்போ நம்ம குணா கேவுக்குள்ளே வந்துட்டுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து 10 rupees டிக்கெட்டு. நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 rupees. ஸோ இங்கே வந்து நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே வரணும். ஸோ இது ஒரு சின்ன ட்ரெக்கிங் மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் நடக்கணும். நடந்தீங்கன்னா உங்களுக்கு அதை பார்க்கலாம். உந்தான காயம் யாவும் தன்னாலே ஆறி போகும், மாயம் என்ன பொன்மானே. நம்ம குணா கேவ் கிட்ட வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டாப்ல இருந்து நீங்கள் வந்து சைட்டை பார்க்கலாம், மவுண்டன் டாப்ல இருந்து. ஸோ கேவோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதுக்கு கீழே தான் குணா கேவ் இருக்குது. அது யாரும் அலவுட் கிடையாது, ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடந்ததுனால இந்த கேவை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேவோட இது தெரியும். ஸோ இதுக்கு கீழே தான் வந்து குணா கேவ்ஸ் இருக்குது. ஸோ இங்கே கேட்டதுக்கு வந்து இந்த படத்துக்கு அப்புறம் தான் இந்த இடமே ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இது வந்து பேய் குகை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களாம். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட என்ட்ரன்ஸ் உங்களுக்கு தெரியும். எங்கள் டாப்லேருந்து காமிக்கிறேன். ஸோ அந்த என்ட்ரன்ஸ் உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு? அது வழியாக தான் கீழே போவாங்க. ஸோ இதுதான் வந்து குணா கேவ். இதுதான் இந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போகலாம். உள்ளே போனீங்கன்னா திரும்பி வர்றது கொஞ்சம் கஷ்டம் இப்போ இருக்க சுச்சுவேஷனில், ஏன்னா இது க்ளோஸ் பண்ணி பல வருஷம் ஆகுது. ஸோ ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து பாசி பிடிச்சிருக்கு. இதில் வந்து தான் வந்து கமல்ஹாசன் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து நடிச்சிருப்பார் இந்த படத்தில். அந்த கண்மணி அன்பு. இங்கே ஏதோ ஸ்டெப்ஸ் போகுது, இந்த ஸ்டெப்ஸ் வழியாக மேலே போகணும். அந்த டாப் காமிச்ச பார்த்தீங்களா? இப்போ அதுக்கு மேலே போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இது வழியாக போகலாம். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸே இருக்குது. நாங்கள் ஒரு சின்ன அட்வென்ச்சர்ஸ்க்காக அப்படி நடந்து வந்தோம். இந்த வழியாக வந்தீங்கன்னா இந்த டாப்பில் ஏறி அந்த மவுண்டனுக்கு அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த வழியாக நீங்கள் வந்து போகலாம். ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
அங்கே ஒயிட்டாக இருக்கிறது ஃபுல்லாக மேகம், அதுக்கு கீழே வந்து பள்ளம் இருக்குது. சாரி, மேலே ஏறி மூச்சு வாங்குது. ஸோ இதுக்கு மேலே ஏறி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது, 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 புனிதமானது. கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பள்ளம் பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் அடி கீழே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பாறை. இங்கேருந்து விழுந்தோன்னா நமக்கு எலும்பு கூட தேராது. அழகு இருக்கிற இடத்துல தாங்க ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல தான் இந்த கொடைக்கானலில் ஏகப்பட்ட அழகான ரம்யமான இடங்கள் இருந்தாலும் சில ஆபத்தான இடங்களும் இருக்க தான் செய்யுது. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் குணா கேவ் என்று அழைக்கப்படுற இந்த டெவில்ஸ் கிச்சன். இந்த இடத்த 1821 பிஎஸ் வாட் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸரால் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் செய்யப்பட்டுச்சு. அவர் தான் இந்த இடத்துக்கும் டெவில்ஸ் கிச்சன் பேர் வச்சார். உள்ளூர் மக்கள் யாருமே இந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த இடம் வந்து ஒரு பேய் குகை. வெறும் உள்ளூர் மக்களுக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்த இந்த சாத்தானின் சமையலறை 1991 கமல்ஹாசன் நடித்து வெளிவந்த குணா படத்தினால இந்த இடம் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. அதுவும் அந்த கண்மணி அன்போடு காதலன் அந்த பாட்டு வந்து முழுமையாக குணா குகைக்குள்ளேயே படமாக்கப்பட்டுச்சு. அப்போலேருந்து பேய் குகைன்னு கூப்பிட்டு இருந்த மக்கள் குணா குகைன்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ அதுவும் அந்த இடத்தோட லேண்ட்மார்க் ஆச்சு. இதனாலே இந்த இடத்த பார்க்கறதுக்கு மக்கள் கூட்டம் வர ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் மக்களை போக அனுமதிச்சிருந்தாலும் அங்கே நடந்த ஆக்சிடென்ட், தற்கொலையினால கவர்மெண்ட் கம்ப்ளீட்டாக இந்த இடத்த மூடிட்டாங்க. இதில் ரொம்ப திகிலூட்டும் விஷயம் என்னென்னா, அந்த குணா கேவுக்குள்ளே போய் விழுந்த யாருமே திரும்பி வந்ததே கிடையாது. அவங்கள யாரும் கொண்டு வந்ததும் கிடையாது. இதனாலே அந்த இடம் ரொம்ப ஆபத்தான பகுதி அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டால் அங்கீகரித்து அந்த இடத்த கம்ப்ளீட்டாக மூடிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு இடம் திடீர்னு மக்கள் மத்தியில் பயங்கரமாக பேசப்பட்டதுக்கு ஒரே காரணம் ரீசெண்டாக மலையாளத்தில் வெளிவந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற ஒரு படத்தினால. ஆக்சுவலாக இது ஒரு படம் அப்படின்னு சொல்கிறத விட இது ஒரு ரியல் இன்சிடென்ட் அப்படின்னு தான் சொல்லணும். 2006 கேரளாவில் இருக்க மஞ்சுமல் அப்படின்ற ஒரு கிராமத்திலிருந்து கொடைக்கானலுக்கு ட்ரிப் வந்த ஒரு 10 பேரோட ரியல் இன்சிடென்ட் தாங்க இந்த மஞ்சுமல் பாய்ஸ். தவறுதலாக குணா கோகிக்குள்ளே விழுந்த தன்னோட ஃப்ரெண்டு சுபாஷை சிஜு டேவிட் எப்படி தன்னோட உயிரை பணைய வச்சு அந்த சாத்தானின் சமையலிருந்து எடுத்துட்டு வந்தாரு அப்படின்றது தாங்க அந்த ரியல் சர்வைவல் ஸ்டோரி. இந்த குணா கேவுக்குள்ள விழுந்து உயிரோடு திரும்பி வந்த ஒரே ஆள் இந்த சுபாஷ் தாங்க. இதனாலே இந்த படம் மக்கள் மத்தியில் பயங்கர வரவேற்பு பெற்றுச்சு. அவ்வளோ ஆபத்தான பகுதின்னு தெரிஞ்சும் தன்னோட உயிரை பணைய வச்சு தன்னோட ஃப்ரெண்டை காப்பாற்றின அந்த சிஜு டேவிட் உண்மையிலே ஒரு ரியல் ஹீரோ தாங்க. அதுலேயும் அந்த கண்மணி அன்போடு காதலன் பாட்டை அழகாக இந்த படத்தில் பிளேஸ் பண்ண அந்த டைரக்டருக்கு ஒரு பெரிய பாராட்டுகள்ங்க. 33 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு படம், அதுலேருந்து ஒரு பாட்டு இப்போ வந்த படத்துக்கு ஒரு பேஸாக இருக்குன்னு நினைக்கும் போது பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. அதே சமயத்தில் பயங்கர பெருமையாகவும் இருக்குங்க. இந்த படத்தோட வெற்றி வந்து தமிழ்நாட்டில் பயங்கரமாக கொண்டாடப்படுது. இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசனும் அந்த குணா திரைப்படத்தோட குழுவினர் இருந்தாங்க. உங்கள் உண்மையான உழைப்புக்கு வெற்றி உங்களை தேடி வரும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு படமே ஒரு உதாரணம். இவ்வளோ பெரிய மெனக்கடலையும் இவ்வளோ பெரிய உழைப்பையும் தாங்கி பிடிச்சி மக்களிடம் கொண்டு சேர்த்த அந்த இசைஞானி இளையராஜாவை மறக்கவே முடியாதுங்க. அவர் இந்த இடத்துலையும் ஒரு இசை ஞானின்றதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. எங்கள் வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவராக இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.